கறவை மாடு வளர்த்து பயனடைந்த திருவண்ணாமலை மாவட்டம் அடையூர் கிராம வேளாண்மையாளர் டி சிவகுமார் அவர்கள் தரும் யோசனைகள். நான் வந்து ஒரு 15 வருஷமாக கறவை மாடு வந்து மினி டெய்ரி ஃபார்மாக வச்சு வளர்த்துருக்குறேன். நாங்கள் வந்து மார்க்கெட்டிங் வந்து லோக்கல் சேல்ஸு பாலை வந்து விற்றுறோம். ப்ளஸ் வந்து கூட வந்து மீதி இருக்கிற பாலை வந்து ப்ரைவேட் கம்பெனி டெய்ரி இதுக்கு வந்து பால் அனுப்பிடுறோம். ஹெச்எஃப் கிராஸு, ஜெர்சி கிராஸ் வச்சுருக்குறோம். ஒரு 25 மாடு வச்சுருக்கோம். 25 மாடு வச்சு பராமரிச்சுருக்கிறோம். பெரிய மாடு வந்து ஒரு 17 மாடு இருக்குங்க. கெடேரி வந்து ஒரு 6 கெடேரி இருக்குது. கன்வெர்ட்டிங் வந்து ஒரு 7-8 பால் குடிக்கிற கன்வெர்ட்டி இருக்குதுங்க. நாங்கள் வந்து டெய்லி பால் வந்து லோக்கல் சேல்ஸில் 44 ரூபா லிட்டருக்குன்னு விற்றுறோம், சேல்ஸ் பண்ணிடுறோம். மீதி இருக்கிற பால் வந்து இது கம்பெனிக்கு அனுப்பிடுறோம். நாங்கள் 4:30 மணிக்கு எழுந்திரிக்கிறோம். 4:30 மணிக்கு எழுந்துச்சி ஷெட்டை க்ளீன் பண்ணுவோம். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பால் கறக்க ஆரம்பிச்சிருவோம். 6-6:15 பால் வேலையை முடிச்சிடுவோம். 7 மணிக்கு வந்து காலையில் வந்து அடர் தீவனம் வச்சுருவாங்க. ஒரு 8 மணிக்கு போல் வந்து திரும்ப க்ரீன் ஃபாடர் வந்து கொடுத்துருவோம். ஒரு மாட்டுக்கு வந்து 12 கிலோ கணக்கு. காலையில் 12 கிலோ, மாலை 12 கிலோ. அதேமாதிரி அடர் தீவனமும் காலையில் வைக்கிறோம், ஈவினிங்கில் சாயந்தரமும் வைக்கிறோம். பில்லு வந்து கோ4 வச்சுருக்கோம், கோ6 வச்சுருக்கோம், சூப்பர் நேப்பியர் வச்சுருக்கோம், கோF31 வச்சுருக்கோம், வேலி மசாலா வச்சுருக்குறோம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஏக்கரா 1.5 2 ஏக்கரா மொத்தமாக டோட்டலாக ஒரு 5 ஏக்கரா க்ரீன் ஃபாடர் பண்ணியிருக்கோம். நாங்கள் சாப் கட்டரில் வந்து இது வந்து நாங்கள் மொத்தமாக கட் பண்ணி எடுத்துன்னு வந்து சாப் கட்டரில் விட்டு பொடியாக கட் பண்ணி இது பண்ணி போடுறோம் மாட்டுக்கு. நாங்கள் வந்து இது வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து திருவண்ணாமலை மாவட்ட கால்நடை ஆராய்ச்சி மையத்தினுடைய அவங்களுடைய ஆலோசனை அடிப்படையில் தான் நாங்கள் வந்து ஃபார்ம் இது பண்ணின்னு இருக்கிறோம். அடிக்கடி அவங்கள போய் சந்தித்து என்ன நோய் மேலாண்மை புதுசாக வருது, என்ன வந்துருக்குது என்னன்றது நாங்களும் அவங்கக்கிட்ட இது பண்ணுவோம். அவங்களும் வந்து எங்களை கன்சல்டேஷன் பண்ணுவாங்க. வருஷத்துக்கு வந்து கோமாரி தடுப்பு ஊசியும் போட்டுறோம், அம்மை ஊசியும் போட்டுறோம். வேறு எதுவும் எங்களுக்கு பெருசாக நோய் மேலாண்மை வந்து இல்லை. நாங்கள் வந்து நீட்டாக பராமரிச்சுக்கிறோம். ஆள் வந்து ஒரு லேபர் வச்சு வேலை செஞ்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி 2 பேர் வச்சு 3 பேர் வச்சு செஞ்சுருந்தோம். இப்போ வந்து லேபர் பற்றாக்குறையால் ஒரு லேபர் வச்சு கூட நானும் எங்கள் வீட்லேயும் நாங்கள் 3 பேர் பண்ணிக்கிறோம். நாங்கள் உனி பிரச்சனைகள் மாட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா ஷெட்டில் வந்து உனி பிரச்சனைகள் வந்து இருந்துன்னு தான் இருக்குது. பட் கண்ட்ரோல் பண்ணுறோம், எங்களாலே முடிஞ்ச அளவுக்கு பண்ணின்னு தான் இருக்கிறோம். அது ஆனால் அது சுத்தமாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் வந்து பார்த்திங்கன்னா கால்நடைக்குன்னு வந்து தனியாக ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். ஏஐ பண்ணுற மாதிரி VLW ட்ரைனிங் முடிச்சிருக்கேன். அதனால் கால்நடைக்கு சம்மந்தமான எல்லா இதுவும் ஓரளவுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் 1 மணிக்கு வந்து அதுக்கு பச்சை தண்ணியை வச்சு இது பண்ணிவிடுவோம். 1 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா அடுத்த ஷெட்டுக்கான மொத்த வேலையும் க்ளீன் பண்ணுற வேலை எல்லாம் நாங்கள் இது பண்ணிக்குவோம். திரும்ப 3 மணிக்கு பால் கறந்து பால் எடுத்து இது பண்ணி வீடுங்களுக்கு டோர் டெலிவரி கொடுக்குறோம். நாங்கள் மீதி இங்கே வந்து வீட்டாண்டையே வந்து பால் வாங்கிக்கிறாங்க. நாங்கள் லிட்டர் வந்து 44 ரூபான்னு கொடுக்குறோம். நாங்கள் கூட வந்து க்ரீன் ஃபாடரு இதுவும் பண்ணுறோம், கரணையும் இது பண்ணுறோம், சேல்ஸ் பண்ணுறோம். நாங்கள் கட் பண்ணி போகிறதுனால ஜீரண கோளாறு பிரச்சனை இல்லாமல் நல்லாயிருக்கும். வேஸ்டேஜ் ஆகாது. க்ரீன் ஃபாடரை பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜ் ஆகாது. மிஷினில் சாப் கட்டரில் விட்டு கட் பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு நல்லது. கட் பண்ணாமல் போட்டால் நிறைய வேஸ்டேஜ் வரும். அதனால் நமக்கு வந்து வேஸ்ட்டு நிறைய வரும், உழைப்பும் வேஸ்ட்டு அதிகம். அது சாப் கட்டரில் கரெக்டாக இது மெயின்டைன் பண்ணி போட்டோம்னா, கட் பண்ணி போட்டோம்னா நமக்கு வேஸ்டேஜ் அதிகம் கிடையாது. நம்ம கால்நடை ஆராய்ச்சி மையத்தில் வந்து நாங்கள் ஹைட்ரோபோனிக்ஸ், அதாவது வந்து வறட்சி காலத்தில் வந்து ஹைட்ரோபோனிக், அப்போ வந்து தண்ணி பற்றாக்குறை இருக்குன்றதுனால ஹைட்ரோபோனிக் சிஸ்டம் வந்து நம்ம கால்நடை ஆராய்ச்சி மையத்தில் கொடுத்தாங்க. அது வந்து ஃப்ரீ தான். அது வந்து அந்த நேரத்தில் வந்து பற்றாக்குறை வரும்போது நாங்கள் வந்து ஹைட்ரோபோனிக் சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணிக்குவோம். அது வந்து மக்காசோளத்தை வாங்கி அது வந்து ஒரு 8 நாள்லேருந்து 15 நாளுக்குள்ளே வளரக்கூடிய இது வந்து தன்மை அதுக்கு. அப்போ வந்து அந்த நேரத்தில் வந்து அதை பயன்படுத்திக்கலாம். மற்ற நேரத்தில் வந்து நாங்கள் மழை காலத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் பச்சை புல் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாடு வளர்க்குறது இந்த தொழிலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 5 மாடுலேருந்து ஆரம்பித்து பலன் அடையணும். அப்போ தான் வந்து நல்லது கெட்டது எல்லாமே வந்து அதில் தெரிஞ்சுக்க முடியும். நோய் மேலாண்மை பார்த்திங்கன்னா கோமாரி வந்து கம்பல்சரி தடுப்பூசி போடணும். நிறைய பேர் வந்து அதை ஒரு இதுவாக நினைக்கிறீங்க, அந்தமாதிரி நினைக்காதீங்க. அது வந்து தடுப்பூசி பெஸ்ட்டு. நம்ம போடுறது வந்து பார்த்திங்கன்னா கோமாரி தடுப்பூசி வருஷத்துக்கு 2 டைமு. இப்போ பார்த்திங்கன்னா கூட வந்து அம்மை தடுப்பு இது வந்து வருது. அதனால் அம்மை தடுப்பூசியும் போடுங்க, பெஸ்ட்டு. அதனால் போடுறதுனால ஒன்றும் நமக்கு வந்து லாஸ் கிடையாது, லாபம் தான். மாடுங்களுக்கு எந்த இதுவும் வராது.
மடி நோய் வேறு இது பார்த்திங்கன்னா எங்கள் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய க்ளீனஸாக வச்சுக்கிறோம். அதனால் வந்து இது எல்லாருமே வந்து மடி நோயை நிறைய சந்திப்பாங்க. ஆனால் எங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா 95% மடி நோய் வந்து இல்லை. அது வந்து நம்ம எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டு. நாங்கள் வந்து அதிகமாக வந்து க்ளீனாக வச்சுக்கிறோம். க்ளீனாக வச்சுக்கிறதுனால அது நல்லா இருக்குது. அதனால் அது யாருமே வந்து அது முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மடி நோய் வருதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க தான். பட் ஆனால் வந்து நம்ம அந்த அளவுக்கு யாருமே வந்து மடி கழுவிட்டு பால் கறக்க மாட்டேங்கிறாங்க. கவர்மெண்ட்லேயும் எல்லாம் சஜஷன் சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து முறையாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மடி நோய் பிரச்சனைகள் வராது. செனை பிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால்நடை ஆராய்ச்சி மையத்தில் வந்து தாது உப்பு கொடுக்குறாங்க. அதை வாங்கி டெய்லி 30 கிராம் ஒரு மாட்டுக்கு, பெரிய மாடாக இருந்தால் ஒரு 50 கிராம் பண்ணால் நமக்கு செனை பிடிக்கிறது அதிகமான தவிர்க்கலாம். செனை பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இயற்கையாகவே வந்து 10ல் 1 மாடு 2 மாடு வந்து சென்னைக்காமல் போகும். அது வந்து மெடிக்கல் பிரச்சனை அது. ஆனால் மீதி இருக்கிற 7-8 மாடு வந்து பார்த்திங்கன்னா தாது உப்பால் வந்து சரி பண்ணிடலாம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இல்லை. நாங்களாம் தலைமுறை 3வது தலைமுறை இப்போ நாங்கள் ஃபார்ம் வச்சுன்னு தான் இருக்கிறோம். எங்களுக்கு சொந்த மாடு தான் எல்லாமே. அதனால ஒன்றும் பெரிய இதெல்லாம் நஷ்டஈடெல்லாம் நாங்கள் ஒன்றும் சந்திக்கலை. நல்லா லாபகரமாக நாங்கள் பண்ணின்னுக்கிறோம். அப்படியே எங்கள் மிஸ்ஸஸும் கொஞ்சம் கூட பார்த்துக்கிறாங்க. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் டி சிவகுமார் அவர்களை 09994269184 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.